கணேசின் குரல் பல்வேறு விடயங்களுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு தகவல்கள் இன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. இந்த தகவல்களில் சுவாரஸ்யமான மற்றும் பல்வேறு விடயங்கள் காணப்படுகின்றன. இந்த விடயங்கள் சம்பந்தமாக நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொண்டை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று ஐநா சபையில் இலங்கைக்கு எதிரான பல்வேறு தீர்மானங்கள் முன்வைக்கப்படும் என்று பல தரப்பட்ட அறிஞர்களாலும் கூறப்படுகின்றது. அதாவது இன்று ஐநா சபையில் 60வது கூட்டத்தொடர் இன்று ஆரம்பமாக உள்ளது. இலங்கை நேரப்படி 1 மணி 30 நிமிடத்துக்கும் ஜெனீவா நேரப்படி காலை 10 மணிக்கும் இந்த கூட்டத்தொடர் ஆரம்பிக்கின்றது. இந்த கூட்டத்தொடரினுடைய 60வது கூட்டத்தொடரினுடைய முதலாவது நாளில் இலங்கைக்கு வந்து விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் உயர் ஸ்தானிகர், அதாவது மனித உரிமை செயற்பாட்டாளரான உயர் ஸ்தானிகர் வால்கர் டோர்க் அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றை முன்வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. முதலாவது 10 மணிக்கு ஜெனீவா நேரப்படி கூட்டப்படுகின்ற அந்த கூட்டத்தில் மியான்மருக்கு எதிரான மியான்மரில் நடைபெறுகின்ற மனித உரிமைகள் மீறல், அது சம்பந்தமான நடவடிக்கைகள் சம்பந்தமாக பல்வேறு தீர்மானங்களை இவர் முன்வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. இதன் பின்னர் 12:45 மணி, அதாவது ஜெனீவா நேரப்படி 12:45 மணிக்கு, இலங்கை நேரப்படி 3:45 மணிக்கு இரண்டாவது உரையாடலை அவர் ஆரம்பிப்பார். அதாவது ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமை செயற்பாட்டாளர் வால்கர் டோர்க் என்பவர் இந்த இரண்டாவது உரையை ஆற்றுவார். இந்த உரையை இலங்கையினுடைய பொறுப்பு கூறல் மற்றும் இலங்கையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக முக்கிய தீர்மானங்களை அவர் முன்வைப்பார் என்று சொல்லப்படுகின்றது. எனவே இலங்கையினுடைய ஆட்சி பீடமேறிய அரசாங்கம் இதுவரை ஒரு நீதியான நியாயமான பொறுப்பு கூறலை செய்யவில்லை, சர்வதேச நியமனங்களுக்கு அமைய எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என்று சொல்லி முன்னர் குற்றச்சாட்டுகள் இந்த வால்கர் டோர்க்காரால் முன்வைக்கப்பட்டவை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் ஆட்சி பீடம் ஏறிய புதிய அரசாங்கம், அதாவது அனுரா குமார திசாநாயக்க, அதாவது 2025ஆம் ஆண்டின் ஆரம்ப கால பகுதியில் ஆட்சி பீடம் ஏறிய NPP அரசாங்கம் பல்வேறு கருத்துக்களை கூறி தேர்தல் மேடைகளில் பல்வேறு கருத்துக்களை கூறி ஆட்சி பீடம் ஏறுகிறது. எனவே அரசாங்கத்தினுடைய அந்த மனித உரிமை நியமனங்களுக்கு அமைய ஏற்றவாறு ஆகக்கூடிய சுயாதீனமான நியாயமான செயற்திறன் மிக்கதுமான பொறுப்புக்கூறல் செயல்முறையை ஸ்தாபிப்பதற்கு தற்போது வரை இந்த அரசாங்கம் எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என்று சொல்லி குறைபட்டிருக்கின்றார். இந்த குறைபட்டிருக்கின்ற சம்பந்தமாக அறிக்கையை ஏற்கனவே அவர் வெளியிட்டிருக்கின்றார். இலங்கையினுடைய உண்மை நிலை மற்றும் பொறுப்புக்கூறல் என்பவற்றுக்கு உறுதிப்படுத்துவதற்கு பாதிக்கப்பட்ட தரப்பினர்களுக்கு சர்வதேச சமூகத்தினுடைய பாதிக்கப்பட்ட தரப்பினரும் சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை வென்றெடுக்கக்கூடிய முன்னேற்றகரமான பாதையை நோக்கி அரசாங்கம் நகர வேண்டும் என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை உயர்ஸ்தானிகர் அலுவலகம் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. ஏற்கனவே அந்த அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருந்தது, அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது. எனவே இது குறிப்பிடத்தக்க ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. எனவே இந்த முறை உறுப்பு நாடுகளான பிரித்தானியா உட்பட பல்வேறு நாடுகள் அதாவது இலங்கைக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய சூழல் காணப்படுகிறது என்று சொல்லியும், இந்த நிலையில் கனடாவும் லண்டனும் இலங்கையினுடைய மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே இவர்கள் கூட தமது கருத்துக்களை முன்வைப்பார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த முறை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உறுப்புரிமையான நாடான பிரித்தானியா இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு ஜெனீவாவில் கூடப்படுகின்ற உத்தியோகபூர்வற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்டு இலங்கை சம்பந்தமான கருத்துக்களை முன்வைப்பார் என்று சொல்லியும், இந்த விடயத்தில் ஜெனீவா சென்றிருந்த விஜித கோரத், அதாவது வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சர் விஜித கோரத் அவர்கள் இந்த பிரிட்டன் பிரதிநிதிகளுடன் சந்தித்து கலந்துரையாடுவார் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய தின ஐநா அமர்வுகளினுடைய கருத்துக்களை செவிமடுத்து தன்னுடைய பதிலை கூறக்கூடிய நிலையில் சென்ற இலங்கை அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளான விஜித கோரத், அதாவது வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் விஜித கோரத் இந்த கூட்டத்தொடரை முடித்து கொண்டு அமைதியான ஒரு நாளில்
இந்த கூட்டத்தொடரை முடித்துக்கொண்டு மனித உரிமை செயற்பாட்டாளரான ஐக்கிய நாடுகளினுடைய மனித உரிமை செயற்பாட்டாளரான வால்கர் டோர்க் அவர்களை சிறப்பு கலந்துரையாடலில் சந்திக்க இருக்கிறார்கள் சொல்லியும் கூறப்படுகின்றது. இது சம்பந்தமான விவரங்கள் இனி வருகின்ற காலத்தில் கிடைக்கின்ற போது நாங்கள் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். விடுதலை புலிகளினுடைய மிக முக்கிய தலைவர்கள் சரணடைந்த போது வெள்ளைக்கொடி விவகார பிரச்சனை பெரிதும் பேசு பொருளாக இருந்தது. அனைத்து வெள்ளைக்கொடிகளுடன் சென்ற அனைத்து முக்கிய பிரமுகர்கள் விடுதலை புலிகளினுடைய முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் சுட்டுக் கொல்லும்படி ஓர்டர் பிறப்பித்ததாகவும், அதாவது சுட்டுக் கொல்லும்படி கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாகவும், அந்த கட்டளை பிறப்பித்தவர் யார் என்றும் அந்த துப்பாக்கி சூடு நடத்திய படையினர்கள் யார் என்றும் பல்வேறு சர்ச்சை வாத பிரதிவாதங்கள் இடம்பெறுகின்றன. எனவே இது சம்பந்தமான விசாரணைகளும் முறையாக முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி இலங்கையினுடைய கல்வி மற்றும் இலங்கையினுடைய பிரதமரான கர்ணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். அவர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நாங்கள் பார்ப்போம். எனவே இன்றைய தினம் உள்ளக விசாரணைகளில் சர்வதேசம் பொறுப்புக்கூறலாக இருக்க முடியாது. உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையாலேயே, அதாவது இதுவரை காலம் ஐக்கிய நாடுகள் சபைக்கு வழங்கப்பட்ட உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையாலேயே இப்பொழுது ஏற்பட்டுள்ள சர்வதேச நெருக்கடிகள் மிகுந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த உறுதிமொழிகளை எமது அரசாங்கம் நிறைவேற்றும் என்ற கருத்துப்பட அவர் கருணி அமரசூரிய, அதாவது இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரிய தெரிவித்திருக்கின்றார். மேலும் ஜெனீவா சக்கரத்திலிருந்து நாங்கள் வெளிவர வேண்டும். இதுவரை காலமும் இலங்கை அரசாங்கம் ஜெனீவா கூட்டத்தொடரில் இதுவரை காலமும் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தவர்கள் ஜெனீவா கூட்டத்தொடர்களில் போய் அங்கே பங்கேற்பதும், அந்த கூட்டத்தொடர்களில் சில உறுதிமொழிகள் வழங்குவதும் அதன் பின்னர் அவர்கள் மறந்து விடுவார்கள். எனவே இங்கே அரசியல் பொருளாதார சமூக நிலைமைகளில் மாற்றங்கள் ஏற்பட மாட்டாது. எனவே அங்கே கூறப்பட்ட அந்த உறுதிமொழிகளுக்கு அமைய இங்கே நடவடிக்கைகள் எடுக்கப்பட மாட்டாது. குடப்பில் போடப்பட்டு விட்டிருக்கின்ற ஒரு நிலை தான் காணப்படுகின்றது. எனவே இதன் பின்னணியில் தான் இந்த பிரச்சனைகள் தற்போது பூதாகரமாக மாறியிருக்கிறது என்று சொல்லி கூறப்படுகின்ற கருணி அமரசூரிய, அதாவது இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரிய பொறுப்புகளை தட்டி கழித்தவையாலே ஐநா சபையில் இங்கிருந்து சென்ற பிரதிநிதிகள் கூறப்படுகின்ற அந்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தப்படாமையால் தான் இந்த பிரச்சனைகள் இப்பொழுது வலுத்திருக்கின்றது என்று சொல்லி தன்னுடைய கருத்தில் கூறுகின்றார். மேலும் உள்ளக பொறிமுறை மூலமாக எமது நாடு பல்வேறு விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றது. செம்மணி விவகாரம் உட்பட பல்வேறு விவகாரங்களுக்கு எமது அரசாங்கம் முக்கிய பங்காற்றி கொண்டிருக்கின்றது. அதாவது அங்குள்ள நிதி ஒதுக்கீடுகளை செய்து கொண்டிருக்கின்றது. மற்றும் அங்குள்ள காவல்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பளம் வழங்குகிறது என்று கூறுகின்ற கருணி அமரசூரியா இது ஒரு எடுத்துக்காட்டு என்று சொல்லப்படுகின்றது. அதாவது எமது அரசாங்கத்தில் உள்ளக பொறிமுறை மூலம் விசாரணை மேற்கொள்ளப்படும். இந்த விசாரணைகளினுடைய பொறுப்புதாரர்களாக இலங்கை அரசாங்கம் தான் இருக்கும் என்று சொல்லியும், இதற்கு எந்த ஒரு சர்வதேச நாடுகளும் பொறுப்புதாரர்களாக இருக்க முடியாது என்று சொல்லி முக்கியமான ஒரு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக கூறுகின்றார் இலங்கை பிரதமர் கருணி அமரசூரிய. மனித உரிமைகள் மீறல் தொடர்பாக யாருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இருப்பின் அவற்றை முன்வைக்கப்படலாம். அவை விசாரணைகள் செய்யப்படும். நாங்கள் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்க மாட்டோம். எனவே எங்களுடைய வேலை அது அல்ல. எமது வேலை நீதியாகவும் நியாயமாகவும் முன்னெடுக்கப்படும் என்ற கருத்தை இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரியா தெரிவித்திருக்கின்றார். தேசிய அரசாங்கம் அனைத்து விடயம் சம்பந்தமான பொறுப்புக்கூறலாக இருக்கும். எனவே இந்த இடத்துல மாறாக நாம் முக்கியமாக இந்த பொறுப்புக்கூறலை நாங்கள் செய்யப்படுகின்ற போது ஐக்கிய நாடுகள் சபைகளையோ மற்றும் வேறு யாரையுமோ திருப்திப்படுத்துவதற்கு மட்டுமில்லை, அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்குமாக செய்யப்படுகின்ற ஒரு வேலையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொல்லியும், எனவே நீதியான முறையில் நியாயமான தீர்வுகள் முன்வைக்கப்படும் என்று சொல்லியும் அவர் கூறுகின்றார். எமது அரசாங்கம் மக்களுக்கானது என்று சொல்லியும், இந்த நாட்டு மக்கள் எமக்கு வாக்களித்து எம்மை அரசாங்கத்துக்கு நியமித்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் இந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும். இதை பாதிக்கப்பட்ட தரப்பினரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே சர்வதேச விசாரணைகளுக்கோ சர்வதேச தலையீடுகளுக்கோ இடமளிக்கப் போவதில்லை. ஆனால் சர்வதேச தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் ஆலோசனைகளை நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம் என்று இலங்கையினுடைய பிரதமரான கருணி அமரசூரிய ஒரு முக்கியமான கருத்தை முன்வைத்திருக்கிறார்.
மேலும் வெள்ளைக்கொடி விவகாரம் உட்பட வெள்ளைக்கொடியுடன் இறுதிப் போரின் போது சரணடைந்த முக்கிய பிரமுகர்கள், அதாவது விடுதலை புலிகளுடைய முக்கிய பிரமுகர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டமை தொடர்பாக நீதியான விசாரணைகளை முன்னெடுக்க தயாராக இருப்பதாகவும் எமது அரசாங்கம் அதற்கான நீதியான நியாயமான விசாரணைகளை முன்னெடுத்து தீர்ப்புகள் வழங்க தயாராக இருப்பதாகவும் இலங்கையினுடைய பிரதமர் கருணி அமரசூரிய கருத்து வெளியிட்டிருக்கின்றார். இதேவேளை நேற்று ஞாயிற்றுக்கிழமை இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் விஜித கோரத் மற்றும் அவருக்கு துணையாகவும் முக்கிய பிரமுகர்கள் ஐநா சபைக்கு ஜெனீவாவுக்கு பயணமாகியிருக்கின்றார்கள். நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்கு புறப்பட்டிருக்கின்றார்கள். இன்று இலங்கை தொடர்பாக ஜெனீவா மாநாட்டில், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் நடைபெறுகின்ற விசேட கலந்துரையாடலில் சிறப்பு அறிக்கை ஒன்றை அவர் முன்வைப்பார் என்று சொல்லியும், இதைவிட முக்கிய வெளிநாட்டு பிரமுகர்களுடன் சர்வதேச நாடுகளுடைய தலைவர்களுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் இருதரப்பு கலந்துரையாடலை அவர் கலந்துரையாட இருப்பதாகவும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த செம்மணி புதைகுழி விவகாரம் சம்பந்தமாக சர்வதேச தலையீடுகள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தமிழ் மக்களினுடைய அரசியல் பிரமுகர்களும் முக்கிய தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகளும் கருத்துக்களை கூறி வருகின்ற நிலையில் இலங்கை அரசாங்கம் இந்த கருத்துக்களுக்கு முரணான கருத்தை தெரிவித்திருக்கின்றது. அதாவது சர்வதேச விசாரணைகளுக்குள்ள இலங்கையினுடைய செம்மணி பிரச்சனைகளை உள்நுழைக்க வேண்டாம் என்று சொல்லியும், இந்த விவகாரங்களில் சர்வதேச தலையீடுகள் இல்லாமல் உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாக நடவடிக்கைகளுக்கு தீர்வு காணப்பட வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்ற இலங்கை அரசாங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய உதவியை கோரியிருக்கின்றது. பகுப்பாய்வு மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை கோரியிருக்கின்றது. எனவே இந்த கோரிக்கையை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்திற்கு இலங்கையினுடைய நீதி அமைச்சர் விடுத்திருக்கிறார். இந்த நீதியமைச்சருடைய இந்த கோரிக்கைக்கு அமைய சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் எதிர்வரும் தினங்களில் இந்த நிகழ்வில் பங்காற்ற உள்ளதாகவும் கூறுகின்றார். மேலும் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உருவாக்கப்பட்ட காணாமல் போனோர் அலுவலர் சங்கம் இந்த புதைகுழி அகழ்வுக்கான நிதிகளை வழங்கும் என்று சொல்லியும், கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளும் என்று சொல்லியும், மற்றும் அகழ்வு சம்பந்தமான தகவல்களை திரட்டும் வேலைகளை தொடர்ந்து செய்கின்றது என்று சொல்லியும் கூறுகின்ற இலங்கை அரசாங்கம் எதிர்வரும் நாட்களில் நாங்கள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய துணையை நாடி இருக்கின்றோம் என்று சொல்லி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. மேலும் காணாமல் போனோர் சம்பந்தமான அலுவலக பிரதிநிதிகள் அண்மையில் கிருசாந்தி செம்மணி புதைகுழி சம்பந்தமாக கருத்தை கூறிய சிறை கைதியான லான்ஸ் கோப்ரல் சுமரட்ன ராஜபக்சவை சிறைச்சாலையில் சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அவரிடம் பல்வேறுபட்ட தகவல்களை பெற்றிருக்கின்றார்கள். எனவே இந்த சம்பவம் யாவும் எமது பொறுப்புக்கூறல்களுடைய நியாயத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன என்று சொல்லியும், எனவே இந்த நிலையில் சர்வதேச விசாரணை பொறிமுறை ஒன்று அவசியமில்லை என்று சொல்லியும், உள்நாட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகளை தீர்க்க நாங்கள் வழிமுறைகளை தெரிவு செய்ய வேண்டும் என்று சொல்லியும் இலங்கை அரசாங்கத்தினுடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. மேலும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்துக்கு நீண்டகால அனுபவங்கள் மற்றும் முதிர்ச்சிகள் மற்றும் இது சம்பந்தமான வெளிநாடுகளுடனான தொடர்புகள் பற்றிய கரிசனைகள் காணப்படுகின்றது. எனவே இவ்வாறான நிலையில் எமது முன்னைய ஆட்சியாளர்கள் எவரும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆதரவை கோரவில்லை என்று சொல்லியும், தற்போது எமது அரசாங்கம் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆதரவை கோரியுள்ளது என்று சொல்லியும், எனவே இந்த முறையான நெறிப்படுத்தல்களை ஒரு அரசாங்கமோ அல்லது சட்ட ரீதியான அங்கீகரிக்கப்பட்ட அரசாங்க நிறுவனங்களோ கோரிக்கை விடவில்லை இதுவரை காலமும். இதனால் தான் இவ்வாறான நெருக்கடிகள் நிலவுகின்றன என்று சொல்லியும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய ஆதரவை நாங்கள் இப்பொழுது கோரியிருக்கின்றோம். இந்த நிலையில் இனிவரும் நாட்களில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் இந்த செம்மணி புதைகுழி போன்ற விவகாரங்களில் பங்கெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது என்று சொல்லியும் கருத்து வெளியாகியுள்ளது. மேலும் காணாமல் போனோர் மற்றும் புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை கருத்தில் எடுக்கின்ற காணாமல் போனோர் சங்கம் இது சம்பந்தமான சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய துணையை நாட வேண்டும் என்று சொல்லி நீதியமைச்சருக்கு வைத்த கோரிக்கைக்கு அமைய நீதியமைச்சர் முறையான கோரிக்கையை சர்வதேச சங்கத்திடம் முன்வைத்திருப்பதாகவும், இதன் பிரகாரம் சர்வதேச சங்கம் இனிவரும் சில நாட்களில் இந்த புதைகுழி விவகாரம் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான பிரச்சனைகளோட கரிசனையாக பங்கேற்கக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது.